Assalamualaikum and hi friends, welcome to our channel Yas Diary. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா Pampers Premium Careோட ஒரு ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆன் கொடுத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்தீங்கன்னா Pampers Premium Careோட ரிவ்யூ தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேக்கேஜிங் வந்து நம்ம பார்த்துடலாம். எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது நமக்கு வந்து பேக்கேஜிங்கு. நான் வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டேன். ஸோ யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் ரிவ்யூ கொடுக்குறேன். எப்படி இருக்குது, இந்த ப்ரைஸ்க்கு வந்து இது ஒர்த்தா அப்படின்னு சொல்லி பார்க்கணுன்றதுக்காக யூஸ் பண்ணதுக்கப்புறமா தான் நான் பார்த்தீங்கன்னா ரிவ்யூவே கொடுக்குறேன். எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. லக்ஸூரியஸ்லி சாஃப்ட் அப்படின்னு சொல்லி இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 360 டிகிரி காட்டனி சாஃப்ட்னஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் வாங்கியிருக்கிற சைஸ் பார்த்திங்கன்னா எல் பார்த்திங்கன்னா 9 to 14 kg உள்ள குழந்தைங்க வந்து யூஸ் பண்ணலாம். 44 பேண்ட்ஸ் வந்து இந்த ஒரு பேக்கேஜிங்கில் வருது. அப் டு 100% லீக் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே இதில் வந்து இருக்கா அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக சொல்கிறேன். லோஷன் வித் ஆலோ ஆன்டி ரேஷ் பிளாங்கெட் அப்படி ஒன்றும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம நார்மலாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது பேக்கேஜிங் ஃபுல்லாகவே நமக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு மெயின் விஷயம்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பேம்பர்ஸில் வந்து நார்மல் பேம்பர்ஸில் பார்த்தே இருக்க மாட்டோம். ஸோ அது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த பேம்பர்ஸில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா எந்தெந்த கிலோகிராம் வந்து உள்ள குழந்தைங்கள்லாம் எந்தெந்த சைஸ் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சைடும் பார்த்திங்கன்னா அதே தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் கேர் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ சொன்ன மாதிரியே ப்ரீமியமாக இருக்கா அப்படின்றதையும் பார்ப்போம். அவர் பெஸ்ட்டு பேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து சொல்லிட்டாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நம்ம பார்த்தீங்கன்னா ஒன்று எடுத்து காட்டுறேன். இப்போது எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட பேம்பர்ஸோட ஃப்ரண்ட் சைடு வந்து இப்படி தான் இருக்குது. இதில் வந்து நமக்கு அவ்வளோ ஒன்றும் டார்க்காக ஒன்றும் தெரியலை. இங்கே பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க 360 டிகிரி காட்டனி சாஃப்ட்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஃப்ரண்ட்டு எல் சைஸு. ஸோ எவ்வளோதான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஸ்டிக்கினஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேம்பர்ஸ் யூஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து டிஸ்போஸ் வந்து இந்த மாதிரி இதை எடுத்துகிட்டு நம்ம வந்து ரோல் பண்ணி ஸ்டிக் பண்ணிடணும். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா அது வந்து கொடுத்துருக்காங்க. வெட்னஸ் இண்டிகேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்கல்ல. ஸோ இதுதான் வெட்னஸ் இண்டிகேட்டர். அந்த எல்லோ லைன் வந்து ப்ளூ லைன் ஆகிடுச்சுன்னா நம்ம வந்து பேம்பர்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ வெட்னஸ் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த பேம்பர்ஸ்க்கும் நம்ம வந்து நார்மலாக யூஸ் பண்ணுற பேம்பர்ஸ்க்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபெதர் டச் சாஃப்ட்னஸ். ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற பேம்பர்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மேலே இருக்கிற இந்த சர்ஃபேஸே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி ஹார்டாக இருக்கும். பட் இந்த பேம்பர்ஸில் பார்த்தீங்கன்னா அவ்வளவு சாஃப்டாக இருக்குது. ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது. பேபிஸ் வந்து வேர் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த இரிட்டேஷன் எதுவுமே வந்து அவங்களுக்கு இருக்கவே இருக்காது. அது மட்டும் இல்லாமல் இந்த இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து அவங்க வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ சாஃப்டாக நம்ம வந்து பேபிஸ்க்கு வந்து வேர் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா அப்படியே வழுக்கிட்டு போகுது. ஸோ அந்த லெவலுக்கு வந்து ரொம்ப சாஃப்டாக அவங்க வந்து செஞ்சுருக்காங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது. உள்ளே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இப்படி தான் இருக்குது. அந்த மாதிரி தான் இருக்குது. அவங்க வந்து இதில் வந்து 100% லீக் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லி ஒன்று வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. சொல்லப்போனால் 100% லீக் ப்ரூஃப் தான். ஏன் அப்படின்னா நம்ம வந்து நைட்டில் பேபிஸ்க்கு வந்து உடுத்திட்டு காலையில் வந்து நம்ம டிஸ்போஸ் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா எப்படி இருந்தாலும் அதர் பேம்பர்ஸாக இருக்கட்டும் இல்லைனா அதர் டயப்பராக இருக்கட்டும் நமக்கு வந்து கரெக்டாக கொஞ்சம் வந்து லீக் ஆகி இருக்கும். லைட்டாக வாசி லீக் ஆகியிருக்கும். பட் இதில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நீங்கள் பேபிஸ்க்கு வந்து மறந்து நீங்கள் டயப்பர் வந்து அவங்க போட்டிருக்கிறத மறந்து நீங்கள் ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் விட்டுட்டீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக வந்து லீக் ஆகவே ஆகாது. ஏன்னா நான் வந்து அந்த மாதிரி ஆகியிருக்கேன். எனக்கு ஒரு சுச்சுவேஷனில் நான் அந்த மாதிரி ஃபேஸ் பண்ணியிருக்கேன். நாங்கள் வந்து ஏதோ ஒரு கடைக்கு போகணும். ஸோ அந்த டைம் பார்த்திங்கன்னா நான் வந்து மறந்துட்டேன் அவனோட டயப்பர் வந்து டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு
ஸோ பார்த்தீங்கன்னா அப்படியே விட்டுட்டேன். ரொம்ப நேரம் கழிச்சு நான் வந்து வீட்டுக்கு வந்து தான் நான் வந்து டிஸ்போஸே பண்ணேன். அவனை வந்து கழட்டி டிஸ்போஸ் பண்ணேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பொட்டு லீக்கேஜும் கிடையாது. சுத்தமாக பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. அவன் வந்து பூப் பண்ணி இருந்தாலுமே கூட இதுலேருந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்து வெளியே வரவே மாட்டேங்குது. நான் நைட்டில் அவன் வந்து காலையில் வந்து டைப்பர்லேயே வந்து பூப் பண்ணிவிடுவான். ஸோ பார்த்திங்கன்னா எதுவுமே பார்த்திங்கன்னா லீக்கேஜ் அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, வெளியே வர ப்ராப்ளம் இல்லை. ஸோ மற்ற டைப்பரில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அது ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி தானே இருக்கும். ஸோ அது நம்ம வந்து ஃபஸ்ட்டு சொல்லியே ஆகணும். இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் வந்து 1000. பட் நாம் வாங்குகிற டைப்பர் வந்து கொஞ்சம் நம்ம ரேட்டு கம்மியாக தான் வாங்குவோம். ஸோ அந்த ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். இது வந்து 1000 அப்படின்றதுனால அதுக்கேற்ற குவாலிட்டி வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. இது வந்து அதுக்கேற்ற மாதிரி பூப் பண்ணாலுமே லீக் ஆகலை, யூரின் வந்து ஃபுல்லானாலுமே லீக் ஆகலை, அதுக்குள்ளேயே தான் இருக்குது. ஸோ சூப்பராக வந்து அவங்க வந்து மேட் பண்ணியிருக்காங்க. பேக்கேஜிங்காக இருக்கட்டும், அந்த டயப்பராக இருக்கட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. குழந்தைங்களுக்கு வந்து போட்டிருக்கிற அந்த ஃபீலே வந்து தெரியலை சொல்லப்போனால். ஸோ அந்த லெவலுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. ரேஷஸ் வந்து வரவே இல்லை. மற்ற டைப்பர் போட்டால் வந்து நம்ம ரொம்ப நேரம் வரைக்கும் டைப்பர் போட்டிருந்தா கொஞ்சமாச்சும் வந்து நமக்கு ரேஷஸ் வந்து காட்டும். பட் இப்போ இந்த டைப்பரில் பார்த்திங்கன்னா சுத்தமாக அது மாதிரி காட்டலை. நம்ம அது வரைக்கும் நம்ம வந்து விடக்கூடாது, ரொம்ப நேரம் வரைக்கும் விடக்கூடாது. அதுவும் வந்து நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். நான் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி விட்டது கிடையாது. 1-2 டைம் வந்து பை மிஸ்டேக் அந்த மாதிரி ஆகிடும், விடுற மாதிரி ஆகிடும். ஸோ அந்த டைம் பார்த்திங்கன்னா ரேஷஸ் வந்து அவ்வளோவா ஒன்றும் வராது. ஏன்னா நான் பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பார்த்துட்டு தான் நான் வந்து டைப்பரை சூஸ் பண்ணி அவனுக்கு வந்து எடுப்பேன். ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா லைட்டாக எப்போயாச்சும் ஒரு வாட்டி வரும். ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா நான் வந்து ரேஷ் க்ரீம்லாம் போட்டு அதையும் வந்து நல்லா பண்ணிவிடுவேன், சரி பண்ணிவிடுவேன். ஸோ இந்த டைப்பர் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. ஓவரால் சொல்லப்போனால் ரொம்ப நல்லாயிருக்கு. பட் இந்த ப்ரைஸ்க்கு வந்து ஒர்த்து தான், இந்த ப்ரைஸ்க்கு ஒர்த்து. பட்டு இந்த ப்ரைஸ் கொடுத்து எல்லாராலையும் வாங்க முடியுமா அப்படின்றது வந்து பெரிய கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. இவங்க வந்து லக்ஸூரியஸ்லி சாஃப்ட்னு சொல்லியிருக்காங்க, காட்டனி சாஃப்ட்னஸ்னு சொல்லியிருக்காங்க, ப்ரீமியம் கேர்னு சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு. ஸோ எல்லாருமே வந்து இந்த 1000 ருபீஸ் கொடுத்து ஒரு 44 டைப்பரை வந்து 1000 ருபீஸ் கொடுத்து வாங்குவாங்களா அப்படின்றது டவுட்டு. ஸோ வாங்கினா நல்லா தான் இருக்கும், ஒன்றும் வந்து இதுவாலாம் இல்லை. பட் நல்லாயிருக்கு, ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த டைப்பர். ரொம்ப சூப்பராக, ரொம்ப நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது சொல்லப்போனால். அவங்க வந்து வேர் பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இந்த இடம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒன்றும் வந்து இதுவாகவே இல்லை, அவங்களுக்கு வந்து இருக்கிற மாதிரியே கிடையாது. ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லா சாஃப்டாக ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இந்த டைப்பரோட ரிவ்யூ. இந்த ரிவ்யூ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. உங்களை வேறொரு புது வீடியோவில் சீக்கிரமாக வந்து சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.